ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னன்னு தெரியுங்களா? இது வந்து வேக்கம் பம்பு. இந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராசஸ் யூஸ் ஆகிறது. மோட்ரு செக் பண்ணோம். மோட்ரு நல்லா இருக்குது. ஆயில் செக் பண்ணோம். சரி ஜாமிங் ப்ராப்ளம் தானே, அது நல்லா இருந்துச்சு. சரி என்னன்னு சொல்லி இல்லை, சரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஏன் வேக்கம் வந்து கிரீட் ஆகலை. அப்புறம் சரி எல்லாம் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணி இல்லை சரி ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. நான் சைடு வந்து உள்ள இடத்துல வேக்கம் கிரீட் பண்ணுற பிளேட்டு அது என்னென்னா ஒரு 10 mm வந்து தேங்கிருச்சு. அதனால் வந்து வேக்கம் வந்து கிரியேட் ஆகலை. புஷி வெனி டைப் இது வந்து வெனிஷ் டைப்பு. இதோட வேலை வந்து வேக்கம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ் யூஸ் ஆகும். ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தனால ஸோ ஸ்பேர் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவேன். அதுதான் மினி டைப்பு. ஆமாம், இது வந்து ஒன் சைட் சர்க்கிள்ஸ் இதில் அந்த பிளேட் டைப் வந்து ஒரு டைம் வந்து இழுத்து ஒரு சைடு வரனால அந்த ரைட் சைடு தான் பிளேட் வந்து எப்படி மாற்றணும்னு பாருங்க. அப்புறம் அதில் வந்து கேஸ்கெட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. கேஸ்கெட்டெல்லாம் மாற்றிட்டு கரெக்டாக ஈவனாக டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தான் இருந்தாலும் அது வந்து யூஸ் ஆகாது. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. சாப்பிட்டு செக் பண்ணி இப்போ ஓரளவு வந்து வேக்கம் வந்து பார்த்து கிரியேட் ஆகுது. பழைய பிளேட்டுக்கும் புது பிளேட்டுக்கு வந்து 10 mm வந்து திக்னஸ் சாப்பிட்டுருச்சு. அதுக்கு வந்து ஆயில் மாற்றுறோம். ஆயில் மாற்றிட்டு பழையபடி இதான் ஆயிலு ஓகேவா. இது அந்த மோட்ரு வந்து கனெக்ட் பண்ணி கப்ளிங்கு ஜாயிண்ட்டு கப்ளிங் பண்ணிட்டோம். இந்த இதோட பர்பஸ் எப்படின்னா அந்த உள்ளே வந்து கூலிங் டைப் ஆயில் வந்து ஹீட் ஆகாமல் கூலிங் பண்ணுறதுனால ரோலிங் டைப்பு ஸ்ப்ரிங் டைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆயில் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்க்க